டுடே டிஃபன் வந்து ராகி சேமியா வச்சு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தும் கூட. இப்போ ஒரு பாத்திரத்துல ராகி சேமியா வச்சிடலாம். இது 200 கிராம். சுடு தண்ணியில கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப தண்ணி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்ப நம்ம ஊற வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இதை ஆவி கட்டிடலாம். இட்லி பாத்திரத்துல ஒரு வெள்ளை துணி வச்சிடலாம். கீழே தண்ணி வச்சுட்டு இப்ப நம்ம ஊற வச்ச சேமியாவை இதில் போட்டிடலாம். இப்ப சேமியாலாம் இதில் வச்சாச்சு. இப்ப துணி போட்டு மூடி ஆவி கட்டி வேக வச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மிதமான தீயில ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப மிக்சி ஜார்ல அரை முடி தேங்காய், ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியா துருவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பொடியா துருவிட்டு வந்தாச்சு. இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சேமியா உப்புமாவை சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி ஃபுட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான நம்ம ஹெல்த்தியான ராகி சேமியா ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த லைக் பட்டனையும் அவங்கிட்டு போயிடுங்க. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ ஆல்.